இது நாளைக்கு அந்த ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். இதுக்கு மேலேயும் சந்தான சீனை காமிச்சு போர் அடிக்காமல் வர எபிசோட்ஸில் விஜய் காவேரி 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிற சீனை காமிக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ஆரம்பிப்பார், இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது யாருமே. நீங்கள் கொடைக்கானல் இருந்தால் தான் அதவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க மூஞ்ச பார்க்க வந்து கோபம் அதிகமாகிட்டுருக்கு. எல்லாரும் ரொம்ப கவலையில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வரலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் இதவே யோசிச்சுட்டு இருந்தால் எப்படிங்க? என்ன தான் பண்ண முடியும்? காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கங்கா நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் தானே யோசிக்கணும். அத்தை கவலையாகவே இருந்தாலும் நீங்கள் தான் அவங்கள சமாதானப்படுத்தணும். அவங்க கூட சேர்ந்து அதிகமாக நீங்கள் கவலைப்படுறதுல ஒரு யூஸும் கிடையாது. ப்ளீஸ் தயவு செய்து இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. பாட்டி உங்ககிட்டயும் நான் சொல்லிக்கிறேன், இதை பற்றி இனிமேல் நீங்கள் பேசவே கூடாது. அத்தைக்கிட்டையும் நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே பாட்டி சொல்லுவாங்க, நான் எங்கே தம்பி பேசுகிறேன்? சாரதா தான் நைட்டும் பகலும் இதை பற்றி பேசி கவலை பண்ணிட்டு அவள் மனசுக்குள்ளேயே போட்டு புழுகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசலைன்னா எப்படி? எல்லா தப்பும் ஏன் மேலே தானே. நான் பெற்றது இந்த மாதிரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கடைசி காலத்தில் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிங்க பாட்டி, நடந்தது நடந்து போச்சு, மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் யோசிக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே சாரதா கேட்பாங்க, ஏன் தம்பி, அந்த பொம்பளைங்க வந்து இதுக்கு மேலே என்ன பிரச்சனை பண்ணுவாங்க? அந்த பொம்பளை வந்து கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போனால் மேற்கொண்டு நம்ம அந்த வீட்டை விற்கவும் முடியாது, வாடகைக்கும் விட முடியாது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட உரிமையே இல்லாதங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம மேற்கொண்டு என்ன தான் பண்ணுறது? நான் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஒரு நயா பைசா கூட அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையவே நான் தொலைச்சதும் இல்லாமல் ஏமாந்ததும் பத்தாதுன்னு அவங்களுக்கு பங்கு வேற கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? அது மட்டும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி, அம்மா தயவு செய்து நீ விளையாட்டுக்கு கூட இனிமேல் உன் வாயிலேருந்து இந்த மாதிரி பேச்சு பேசாதம்மா. சாகரத்தை பற்றியே செத்துருவேன் அப்படிலாம் சொல்லாத. ஏற்கனவே நாங்கள் ரொம்ப பயந்துட்டோமா, நீ இனிமேல் கோவத்தில் கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ணாத அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜயும் சொல்லுவாங்க, ஆமாங்க திரும்ப திரும்ப நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அந்த பேச்சு பேசுகிறத விட்டுருங்க. அது போக அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுங்கிறது நான் லீகலாக வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு ஆல்ரெடி அட்வொகேட்ட பேசிட்டேன். அஃபீஷியலாக வந்துட்டு எப்படி மூவ் பண்ணணும், என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறது அவர் டைரெக்டாக பார்த்து தான் பேச முடியும். நம்ம இனிமேல் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் டீல் பண்ணி ஆகணும். அவங்கக்கிட்ட வாய் வார்த்தை வச்சுக்கிறதோ இல்லை அவங்கள பார்த்து பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா அவங்களுமே அஃபீஷியலாக கோர்ட்டு மூலியமாக எல்லாமே டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம அவங்கக்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் தம்பி, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் அது நம்மளுக்கு சாதகமாக வருமா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்க, அப்படி இல்லைங்க அத்தை, ஒருவேளை அவங்க சைடு எவிடன்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு, அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரிசமமாக தான் பங்கு போட சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பசங்க வந்து அவருக்கும் இருக்குல்ல, அவங்களுக்கான சோர்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்க சொல்லி தான் கோர்ட்டை சொல்லும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது உண்மையாக பொய்யா, ஏன்னா 90% நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பட் ஒரு 10% வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இதுக்காக நானும் நிவினும் எவ்வளோ வேணும்னாலும் ரிஸ்க் எடுக்கிறோம். நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். கவலையே இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க பாருங்கள். நீங்கள் காவேரியும் கங்காவையும் பார்த்துக்கோங்க. உங்களோட ஹெல்த்தையும் பாட்டியோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நிவின், நம்ம 2 பேரும் ஒன்று பண்ணலாம். முடிஞ்சால் கத்தாருக்கே அடுத்த வாரத்தில் டிக்கெட் போட்டு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். அங்கே கத்தாருக்கு போய் நம்ம டேரெக்டாக இவங்களை பற்றி இவங்க ஃபேமிலி பற்றி விசாரித்தா மட்டும்தான் உண்மை எது பொய்யுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபேமிலி சொல்லிட்டாங்க, 2-3 ஃபோட்டோஸை காமிச்சாங்கங்கிறத வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உடனே நிவின் சொல்லுவார், நானும் அதவே தான் விஜய் யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம அங்கே டேரெக்டாக போய் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே கூடாது. என்ன தான் வந்து நம்ம மாமா மேலே தப்பே இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ன மாதிரி நிவினும் சொல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் விஜய், அந்த ஃபேமிலி 3 பேரும் நேற்று நைட்டு வரைக்கும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்களாமா. நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் வந்து அவங்க வெளியில் போயிருக்காங்க. பக்கத்தில் என் ஃப்ரெண்டை விட்டு விசாரிக்க சொன்னேன், மானிட்டர் பண்ண சொன்னேன். அவனும் நைட்டு வரைக்கும் நின்று பார்த்துருந்துருக்கான். அவங்க யாராவது வருவாங்களா போவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் அக்கம் பக்கத்தில் வேற ஒரு 2-3 ஃபேமிலி கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. சாரதா எப்படி, அவங்க குடும்பமெல்லாம் எப்படி, கத்தாரில் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஏமாந்துட்டோம், சந்தானத்து கூட நாங்கள் தான் குடும்பம் நடத்தணும், ஆனால் இதெல்லாம் சாரதா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க 2-3 ஃபேமிலிக்கிட்டையும் போய் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ன மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே சாரதா சொல்லுவாங்க, என் மானம் மொத்தமும் கப்பல் ஏறி போச்சு. இந்த ஆள்னால நான் சம்பாரிச்சு வச்ச பேர் எல்லாமே போயிடுச்சு கொடைக்கானலில். இனிமேல் அந்த வீடு எனக்கு தேவையே இல்லை தம்பி. சாம இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறம் காவேரி, தயவு செய்து அந்த வீட்டை நீ வாங்கி
வாங்கிடாதடி. அந்த வீட்டை நீ வாங்கினேன்னா நாளை மணி அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆளோட ஞாபகமும் அந்த ஆள் பண்ண துரோகம் தான் எனக்கு ஞாபகம் வரும். நல்லதாக ஒரு நினப்பு கூட வராது. அதனால் நீ அந்த வீட்டை வாங்கக்கூடாது காவேரி. இது நானே சொல்கிறேன். வெளியில் யாருக்கு வேணும்னாலும் விற்றுட்டு போயிடலாம். ஆனால் நம்ம யாரும் அதை வச்சுக்க வேண்டாண்டி. அந்த வீடு மட்டும் நம்மளுக்கு எதுக்குடி? அந்த ஆள் பேர் சொல்ல இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அந்த வீட்டை பார்த்தா தான் அந்த ஆள் ஞாபகம் வரப்போகுது. அது வேண்டாம் காவேரி நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நானும் அதே தான் யோசிக்கிறேன். அங்கே போனால் எனக்குமே அப்பா ஞாபகம் தான் வரும். ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை யோசிச்சு தான் சொல்லுவேன் விஜய்கிட்ட. அந்த வீட்டில் நிறைய எங்கள் அப்பாவோட மெமரிஸ் இருக்குது. அந்த வீட்டை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாதுன்னு யோசிச்சதுக்கான ஒரே காரணம் அப்பா மட்டும்தான். இப்போ அப்பாவே இந்த மாதிரி ஒரு பேட் மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கும்போது நம்ம அங்கே போனாலும் நம்மளுக்கு சங்கட்டமாக தான் இருக்கும், சந்தோஷமாலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே பாட்டி சொல்லுவாங்க, அதை ஏண்டி இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாமா இல்லை வெளியில் கொடுக்கலாமான்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போவே ஏன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, இங்கே பாருங்கத்த, நீங்கள் சுற்றி வளைச்சி என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லாவே தெரியுது. என் பிள்ளை இதெல்லாம் வாங்க மாட்டான். உங்கள் பையனோட பேர் அந்த வீட்டோடையே போய் தொலையட்டும். அந்த பேரும் இருக்க வேண்டாம், அந்த வீடும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாரதா கோவமாக சொல்லுவாங்க. உடனே விஜயும் நிவினும், அத்தை டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. பாட்டியும் பாவம் தானே, அவங்களே நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டீங்க. அவங்களும் ரொம்ப சங்கடத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? வயசான காலத்தில் அவங்களுக்கும் இதெல்லாம் கஷ்டமாக தானே இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சால் இதெல்லாம் நடந்துச்சு, நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கோ அதே மாதிரி தானே பாட்டிக்கும் இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல, பாட்டி ரொம்ப அழுகுவாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கடி, என் பையனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் குத்தி காமிச்சு பேசும்போது செத்தரலாம் போல் இருக்குது. சாரதா இப்படி பண்ணாலோ இல்லையோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பேசாமல் அந்த கடவுள் என்னை கொண்டு போயிடட்டும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய், பாட்டி இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் யாரும் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்கக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் அத்தைக்கு அடுத்தது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பாட்டி. எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா காவேரியோட குழந்தைய பார்க்கணும், கங்காவோட குழந்தைய பார்க்கணும், நீங்கள் தூக்கி வளர்த்தணுன்னு? உங்களுக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு? இன்னும் நீங்கள் 30-40 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. எங்கள் குழந்தைங்கள எல்லாம் நீங்கள் தான் வளர்த்து போகிறீங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது சரியா அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, சரிங்க தம்பி அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாந்தி கிட்ட ஒருத்தங்க வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. என்னக்கா, என்ன நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கு? அங்கே என்னென்னமோ பிரளயம் நடந்துட்டுருக்கு, அங்கே என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, என்ன பேச்செல்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் சாதாரணமாக இங்கே உட்காந்துட்ருக்க உன் வீட்டில் அப்படின்ன மாதிரி கேட்க, அடி என்னடி சொல்கிற? தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் மொட்டையாக பேசிக்கிட்டு இருக்க, என்ன நடக்குது, எதை பற்றி சொல்கிற அப்படின்ன மாதிரி சாந்தி கேட்க, என்னக்கா இது கூத்தா இருக்குது? உங்கள் தம்பிக்கு வந்து 2 பொண்டாட்டியாமே கத்தாரில் ஒரு குடும்பத்தை வச்சு நடத்திட்டு இருந்தாராமா 25 வருஷமாக. கத்தார்லேருந்து அந்த குடும்பம் வந்து இறங்கியிருக்கு. உங்கள் தம்பிக்கு ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் வேற அத்தைச்சோடு இருக்காங்க. அவங்க நியாயம் கேட்டு வந்து சாரதா கிட்ட ஒரே சண்டை போட்டுட்ருக்காங்க. சாரதா வீட்டை விற்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணி அதெல்லாம் விற்கக்கூடாது, எனக்கும் இதில் பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டையாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே சாந்தி சொல்லுவாங்க, அடக்கடவுளே, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுரி. என்ன சொல்கிற? என் தம்பிக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு கத்தார்லேருந்து வந்து சொன்னாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? என் தம்பி வந்து தெய்வத்துக்கு சமண்டி, அவன்லாம் தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல, அட ஏன்க்கா நீங்கள் வேற, நீங்கள் தான் உங்கள் தம்பி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே உங்கள் தம்பிக்கு ஒரு 2 குடும்பம் இருக்குங்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சாரதாக்கா அப்படி அழுதாங்க தெரியுமா? அவங்கள பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க திரும்பி சென்னைக்கே போயிட்டாங்க. அந்த வீட்டை இப்போ விற்க முடியாமல் ஆயிடுச்சு. அந்த வீட்டை காவேரி பேரில் தான் மாற்றலான்னு அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குடும்பம் வந்து கோர்ட்டில் ஏதோ ஸ்டே வாங்கியிருக்காங்களாமா. அவங்க சொல்கிற வரைக்கும் அந்த வீட்டை விற்கவும் கூடாது, வாடகைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்கள பார்த்தாலும் பாவமாக தான்க்கா இருக்குது. ஒரு வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நைட்டும் பகலும் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே நின்றுட்டுருக்காங்க குளிரில். என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இவ்வளோ பிரச்சனை நடந்து உங்ககிட்ட யாருமே இதை பற்றி சொல்லலையா அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ யாருமே சொல்லலையேடி, ஒருவேளை அந்த அதிர்ச்சியில் அவங்க எல்லாமே இருக்காங்களோ என்னமோ, நான் உடனே கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு உள்ளே போய் கால் பண்ணுவாங்க. காவேரிக்கு கால் பண்ணதுமே காவேரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கத்த அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னடி சொல்லுங்கத்தன்னு அசால்ட்டாக சொல்கிறேன். இங்கே கொடைக்கானலுக்கு வந்தீங்களாமா? இங்கே எவ்வளோ பெரிய போராட்டமே பண்ணிட்டு தான் சென்னைக்கு திரும்பவும் போயிருக்கீங்க. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. ஏண்டி யாரடி கத்தார்லேருந்து வந்திருக்கா? அவள் யாருன்னு சொல்லியதானே அப்போவே வந்து ஒரு வழி பண்ணியிருப்பேன்ல அவளை. என் தம்பியை பற்றி குறை சொல்லிட்டு நம்ம ஊருக்கே வந்து நம்ம
வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பங்கு கேட்குறாளா? ஏண்டி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ன மாதிரி கேட்க, அத்தை இல்லத்தை எங்களுக்கே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து கேட்கும்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ரொம்ப வந்துட்டு துக்கத்தில் இருந்தோம். எதையுமே யோசிக்க முடியல அத்தை. எனக்கு சுத்தமாக முடியலத்த, இருங்க நான் பாட்டிக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கொடுப்பாங்க. உடனே சாந்தி பாட்டிக்கிட்ட பேசும்போது, என்னம்மா நடக்குது, என்ன கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் செத்துட்டே நினச்சிட்டியா, தம்பிக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி கத்தார்லேருந்து எவ்வளோ கிளம்பியிருக்காளாமே, இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, அப்படி என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்ன மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்க, உடனே பாட்டி சொல்லுவாங்க, அடி ஏண்டி நீ வேற சாந்தி, இங்கே என்னென்னமோ நடந்துருச்சுடி, எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தடுமாறி போய் நின்றுட்டோம். இதில் உனக்கு சொல்லணுங்கிறதெல்லாம் சுத்தமாக தோணவே இல்லடி. நாங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கொடைக்கானலேருந்து இங்கே சென்னைக்கு நேற்றுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து சாரதா தூக்கெல்லாம் போட போய் திரும்பி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், சாரதா தூக்கு போட போயிட்டாலாம், என்னாச்சு, என்னதான் நடந்துச்சு, விவரமா சொல்லு அப்படின்ன மாதிரி சொல்ல, நம்ம சந்தானத்துக்கு உண்மையாலுமே 2 குடும்பம் இருந்திருக்குடி. கத்தாரில் அவன் வந்து இன்னொரு குடும்பத்தோடு தான் பொழைச்சிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு அத்தச்சோட பிள்ளையும் பையனும் இருக்குது தெரியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, அடச்சி ஏமா நீ வேற, மற்றவங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னா நீ நம்பிடுவியாத, அதெல்லாம் பசுபதியோட வேலையாக இருக்கும், இல்லைனா வேற எவனாவது இந்த மாதிரி கிளப்பி விட்டுருப்பான், அதெல்லாம் உண்மை இருக்காதுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை சாந்தி, நாங்களும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சோம், அவங்க வந்து பேசும்போது அதெல்லாம் உண்மை இருக்காது, இதெல்லாம் பசுபதியோட வேலையாக இருக்கும், இல்லைனா மற்றவங்க யாராவது நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு நினச்சோம். ஆனால் அது இல்லடி உண்மை, உண்மையாலுமே சந்தானத்துக்கு 2 குடும்பம் தான் இருந்திருக்குது. கத்தாரில் 25 வருஷமாக அந்த பொம்பளை கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கான். ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சாங்கடி, எல்லா விவரமும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு. அது 100க்கு 100 உண்மைதான். அதுவும் அந்த பிள்ளைக்கும் பையனுக்கும் இவன் என்ன பேர் வச்சுருக்கான் தெரியுமா, இங்கே வச்ச மாதிரி நதியோட பேரே தாண்டி வச்சுருக்கான். ஒரு புள்ள பேர் சிந்து, இன்னொன்று பேர் பையன் பேர் கிருஷ்ணான்னு வச்சுருக்காண்டி. அந்த பொம்பளை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான், 25 வருஷமாக அவர் என் கூட குடும்பம் நடத்தியிருக்காரு, பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறா தெரியுமா. எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, போச்சு போ, நம்ம தம்பியாக இப்படி பண்ணால் என்னால் சத்தியமாக நம்பவே முடியலம்மா. இப்படி கஷ்டப்படுறேன், என் பொண்ணுங்க தான் எனக்கு எல்லாமே, என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமேன்னு அக்கா என்ன கூட அவன் நினைக்க மாட்டானே, அப்படிலாம் இருந்தான், என்னம்மா இவனா அப்படி பண்ணிட்டான் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாண்டி இதவே என்னால் நம்ப முடியல, சாரதா முன்னாடி கூனி குறுகி நிற்கிறேன்டி, அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல், அவன் முகத்தை பார்க்க முடியாமல், என் வளர்ப்பு சரியில்லைங்கிற மாதிரி தானே ஆயிடுச்சு சாந்தி அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ இதுக்கு தான் அவன் வந்து 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தியா பக்கம் வந்தானா, எப்போ கேட்டாலும் காசு இல்லை, என்னால் வர முடியாது, வேலை அதிகமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பிறந்தப்போ கூட வந்து பார்க்க மாட்டானே, 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சில்ல ஒரு வாட்டியும் வந்துட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் காரணம் இதுதானா, அவன் அங்கே குடும்பம் நடத்திட்டு அங்கே இனப்பெருக்கம் பண்ணிட்டு இங்கே சும்மா ஒரு பேருக்கு வந்துட்டு குடும்பம் வச்சுட்டு இருந்தானா, சொந்த ஊரில் ஒரு குடும்பம் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்கணும், தோட்டம் இருக்கணும், எஸ்டேட் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவன் பேருக்கு சொந்த ஊரில் வந்து ஒரு குடும்பத்தை செட்டப் பண்ணி வச்சுட்டு மொத்த குடும்பத்தையும் அங்கே கத்தாரில் நடத்திட்டு இருந்தானா. அட கொடுமையே அம்மா, இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் சுத்தமாக இங்கே இருக்கவே முடியலம்மா, நான் உடனே சென்னைக்கு வரேன், வந்து சாரதாவை பார்த்து 4 வார்த்தை ஆறுதலாக பேசினாதாம்மா எனக்கும் நல்லாயிருக்கும். நீ வேற அவள் தூக்கு போட்டா அப்படி இப்படின்ற, எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படான்னு இருக்குது, நான் உடனே இன்றைக்கி நைட்டு பஸ் ஏறி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாந்தி ஃபோனை வச்சுட்டு ரொம்பவே யோசிச்சு அழுதுட்டு இருப்பாங்க சந்தானத்தை நினச்சி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த முத்துமலர் வந்து அவங்க பையன்கிட்டயும் பொண்ணுக்கிட்டேயும் சொல்லுவாங்க, இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை ஆற போட்டுகிட்டே இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கிறத அவங்கக்கிட்ட சொல்லியும் அதை பெருசாக பொருட்டே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு சென்னைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம நடுத்தருவில் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம், இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்ன மாதிரி கேட்க, பேசாமல் நம்ம தேனிக்கே போயிடலாம் தம்பி, நம்ம மெதுவாக வந்து ஆற போட்டு பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அந்த பையன் சொல்லுவான், என்னம்மா நீ லூஸா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, கத்தார்லேருந்து எவ்வளவோ நாள் எவ்வளவோ மாதம் இங்கே நாயா பேய அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், தேனியில் சுற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ திரும்பி வந்து கொடைக்கானலில் சுற்றிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க, இது இப்படியே ஆற போட்டுட்டு இருந்தா அவங்களாம் இந்த விஷயத்த மறந்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணணுமோ, இப்போ உடனே அவங்க சென்னைக்கு போய் அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம பிரச்சனை பண்ணணும், அவங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணாதான் 4 பேர்த்து முன்னாடி அசிங்கப்பட்டாவது நம்மளுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க. இங்கே தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இங்கே குடியிருக்கிறது கிடையாது, அதனால் அசால்ட்டாக பிரச்சனை பண்ணிவிட்டு
சொந்த ஊரில் இருக்கோன்ற தைரியத்தில் அவங்க பாட்டுக்கு அதை இதையும் பண்ணாங்க. இதுவே சென்னையில் போய் அவங்க ஏரியாக்குள்ளே போய் 4 பேத்துக்கு முன்னாடி கேவலமாக அவங்கள பேசினா இந்த உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அசிங்கத்துக்காவது நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, நம்ம பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. ஒன்று அவங்க கோர்ட்டுக்காவது வரட்டும், கோர்ட்டில் வந்து அஃபீஷியலாக வந்து நம்ம டீல் பண்ணிக்கலாம். அவங்க பக்கம் நியாயமா இல்லை நம்ம பக்கம் நியாயமாங்கிறத கேட்டு விசாரித்து பங்கு சரிசமமாக பிரிச்சுக்கலாம். அப்படி அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அவங்க குடியிருக்கிற இடத்துல நம்ம மானத்தை வாங்கி தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அவங்க இருக்கிற இடத்த நம்மளுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, அதான் சொன்னேன் இல்லைம்மா, பசுபதி அங்கிள் வந்து இங்கே இருக்காரு, நம்மளுக்கு எந்த ஹெல்ப்னாலும் அவர் பண்ணுவார். நீ அவர்கிட்டையும் ஒரு 3-4 வாட்டி பேசியிருக்கல, நம்ம அவர்கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி என்ன பண்ணணுங்கிறத கேட்போம், அவரே அடுத்த ஐடியா கொடுப்பாரு. அதுவும் போக இவங்கெல்லாம் பேசினதை பார்த்தா பசுபதி தான் உன்னை அனுப்பிவிட்டானா, பசுபதி தான் உன்னை அனுப்பிவிட்டானா ஒரு 2-3 வாட்டி கேட்டாங்கல்ல. ஒருவேளை பசுபதி அவங்க ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. அதை யோசிச்சு தான் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நம்ம அவர்கிட்ட போய் அடைக்கலம் பண்ணி நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவர் மூலயமா டீல் பண்ணுறது இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமா. நம்ம சென்னைக்கு முதல்ல கிளம்பணும். அவர்கிட்ட போய் அவங்க வீட்டு அட்ரஸ் என்ன ஏது என்ன அடுத்தது பண்ணுங்கிறத ஹெல்ப் கேட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சென்னைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க.